ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் இருக்கிற மாதிரியே நம்ம மல்லி கண்டிப்பாக வந்து ஆசை பாசம் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ போதுன்ற அளவுக்கு மல்லியோட மனசை காயப்படுத்திட்டாரு விஜய். ஸோ அவங்களோட மனசு என்ன கல்லா என்னன்னே நமக்கே சந்தேகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பேச்சையும் இவ்வளோ வேதனையும் வாங்கிட்டு எதுக்காக நம்ம மல்லி அந்த வீட்டில் தன்னோட மரியாதை இழந்து இருக்காங்க அப்படின்றதான் தெரியல. இப்போ கூட அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜி நம்ம விஜய் கிட்ட பயங்கரமாக வந்து ஊதிட்டு இருக்காங்க மல்லியை பற்றி. இந்த வீட்டில் எவ்வளோ சொந்த பந்தம் இருந்தாங்க எல்லாத்தையும் பிரிச்சது இந்த மல்லி தான். கடைசியில் நம்மளோட குழந்தைய இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இதை வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, விஜயும் கேட்டுட்டு தான் இருக்காரு. நம்ம மல்லி தாங்கிக்க முடியாத நிலைமையில இப்போ வந்து பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்து சொந்த பந்தம் போனதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது. எனக்கும் வந்து நான் என்னோட புருஷன் என்னோட குழந்தையான வெண்பா எல்லாருமே கூட்டு குடும்பமாக சொந்த பந்தங்களோட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். சொந்த பந்தங்களோட வாழ்கிற குழந்தை தான் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் பிரிஞ்சு போனதுக்கான காரணம் நான் இல்லை, அவங்க எல்லாருமே சொத்து பத்துக்காக தான் பிரிஞ்சு போனாங்க. அதனால் தயவு செஞ்சு நீ என் மேலே பழிய போடாத. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து உன்னோட குழந்தை குடும்பத்தோடு இருந்திருந்தா தானே ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதோட வழி வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் கோயில் மாடு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியே, அதனால தான் எங்களை வந்து பிரிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம மல்லி ஆதங்கத்தில் சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு இந்த ராஜு பயங்கரமா ஷாக் ஆகி, ஓ அப்படின்னா நீ என்ன வந்து வாழவட்டி அப்படின்ற சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் கிட்டயுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பத்த வைக்கிறாங்க. பாத்தியாடா உன்னோட பொண்டாட்டி என்ன வந்து வாழவட்டி வந்து இருக்குன்னு சொல்றா, நீ எதுவுமே பேசாம இருக்கே அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஆதங்கத்துல இருக்காங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட இப்படி தேவையில்லாத பிரச்சனையை வந்து உண்டாக்குறதுனால விஜய் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமா திட்டி தீர்த்துடுறாங்க. நம்ம மல்லியுமே திட்டுறாங்க, ராஜியுமே திட்டுறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொண்டு வராதிங்க, ஏற்கனவே நான் பயங்கரமான ஒரு வேதனையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்ததான் என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.